உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ண பிள்ளை, வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். எவரும் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுவதற்கு தடை. இந்த தடையைத் தொடர்ந்து மாற்று புகையிரத சேவை ஏற்பாடுகள். இலங்கையில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,000 தாண்டியது. 45வது மரணமும் பதிவு. கொழும்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பெரும்பாலான குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு பூர்த்தி. புலம்பெயர் இலங்கை தொழிலாளர்களின் நலன்களில் அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. உலக செய்தியில், ஃபைசர் நிறுவனம் தயாரித்த தடுப்பு மருந்தை பெருமளவில் கொள்வனவு செய்ய தயாராகிறது ஐரோப்பிய ஒன்றியம். இனி விரிவான செய்திகள். தற்போதைய தருணத்தில் இருந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வரை எவரும் மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறிச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. இன்று கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 309 பேர் இனங்காணப்பட்டுள்ளார்கள். இவர்கள் திவுலப்பிட்டிய பாலியகுட கொத்தணிகளைச் சேர்ந்த தொற்றாளர்களுடன் தொடர்பு கொண்டவர்கள் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இவ்விரு கொத்தணிகளில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,233 அதிகரித்துள்ளதாக திணைக்களம் விடுத்த செய்திக்குறிப்பு கூறுகிறது. கொழும்பு மாளிகாவத்தையைச் சேர்ந்த 68 வயதான பெண்ணொருவர் தமது வீட்டில் உயிரிழந்துள்ளார். இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் இவருக்கு கோவிட்-19 உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த தொற்று காரணமாக ஏற்பட்ட மாரடைப்பால் இவர் உயிரிழந்திருக்கிறார். இதனுடன் இலங்கையில் கோவிட்-19 தொடர்பான மரணங்களின் எண்ணிக்கை 45 அதிகரித்துள்ளதென்று அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவில் உருவான சுபிட்சத்தின் தொலைநோக்கு வேலை திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களினதும் குடும்பத்தவர்களினதும் நலன்களை மேம்படுத்த திடசங்கற்பம் பூண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று நோய் பரவலை அடுத்து இவர்களின் நலன்களை உறுதிப்படுத்த அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை எடுத்ததாக அமைச்சர் கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையின் புலம்பெயர்விற்கான வலைப்பின்னலை இலங்கையில் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். மத்திய கிழக்கைச் சேர்ந்த 17,861 பேர் அடங்கலாக 40,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் திருப்பி அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். தொற்று நோயின் முதலாம் அலை தாக்கிய சமயம் பிரத்யேக இணையதளம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்களின் தகவல்கள் திரட்டப்பட்டன. தற்போது வேலைக்காக வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் இலங்கையர்களில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் விமானம் மூலம் உலருணவு நிவாரணங்களை அனுப்பி வைப்பதற்கும் தற்காலிக தங்குமிட வசதிகளை வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜோர்டான், கட்டார் போன்ற நாடுகளில் கோவிட்-19 நெருக்கடியால் வேலைவாய்ப்பு இழந்தவர்களுக்கு வேறு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார்.
இன்றளவில் கொழும்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 9520 என மாவட்ட செயலாளர் பிரதீப் யசரட்ன தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் அளவில் 9316 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உலருணவு நிவாரணங்களை வழங்கியதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். இதற்கப்பால் 4.5 லட்சத்துக்கு மேலானவர்கள் 5,000 ரூபாய் கொடுப்பனவுக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். இவர்களில் 1,24,000க்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இதற்காக திரைசேரி 2,407 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். கோவிட்-19 நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் போக்குவரத்து துறைக்காக பல நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளன. தனியார் பஸ் வண்டிகளுக்காக அறவிடப்படும் அனுமதி பத்திர கட்டணம், பிரமாத கட்டணம், கேள்விப்பத்திர கட்டணம், லொக் படிவ கட்டணம், பிரவேச கட்டணம், தற்காலிக மார்க்க அனுமதி பத்திர கட்டணம் போன்றவற்றை அடுத்த 6 மாதங்களுக்கு அறவிடுவதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லீசிங் தவணை கட்டணங்களும் 6 மாத காலத்துக்கு அறவிடப்பட மாட்டாது. இலங்கை வங்கி மூலம் நிவாரண கடன் திட்டத்தின் கீழ் தலா 3 லட்சம் ரூபாய் கடன் வழங்க அனுமதி கிடைத்துள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்பட்டதன் பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட சுகாதார ஆலோசனைகள் காரணமாக பஸ் சேவைகளை நடத்துவோர் பல பிரச்சினைகளை எதிர்கொண்டார்கள். இலங்கை போக்குவரத்து சபையின் நாளாந்த வருமானம் 75 மில்லியன் ரூபாவில் இருந்து 18 மில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளது. ரயில்வே திணைக்களத்தின் வருமானமும் 18 மில்லியன் ரூபாவில் இருந்து 5 மில்லியன் ரூபாய் வரை வீழ்ச்சி கண்டுள்ளது. கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய மேலதிகமான விசேட நடவடிக்கைகள் பற்றி ஆராயும் நோக்கத்துடன் சுகாதார அமைச்சின் விசேட செயலணி மீள் பரிசீலனை குழு இன்று கூடியது. கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் நோய் நிலைமைக்கு அமைய அவர்களை வேறுபடுத்தி பொருத்தமான வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைப்பது, தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பிரதேச மற்றும் மாவட்ட மட்டத்தில் மென்மேலும் வைத்தியசாலைகளை இனங்காண்பது, தினந்தோறும் வேறு நோய்களுக்காக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கான சிகிச்சைகளை பலப்படுத்துவது, நோயாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் நெருக்கடிகளை இனங்காணுதல் போன்றவை பற்றி கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. கோவிட்-19 தொற்று தீவிரமடையும் பட்சத்தில் எந்தவொரு இடர் நிலைமையையும் சமாளிக்கக்கூடிய வகையில் சுகாதார பணியாளர்களை வலுவூட்ட வேண்டிய வழிவகைகள் பற்றியும் கலந்துரையாடலில் பரிசீலிக்கப்பட்டது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தலைமை தாங்கினார். விவசாய மற்றும் கடற்றொழில் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்க தேவையான நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக கமநல காப்புறுதி சபையின் தலைவர் ஹேமச்சந்திர ஏப்பா தெரிவித்துள்ளார். கொடுப்பனவை வழங்கும் ஏற்பாடுகள் பற்றி 4000 தபாலகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் விவசாய மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பசும்பால் உற்பத்தியை அதிகரித்து பாட்பண்ணையாளர்களை வலுப்படுத்தும் நோக்கிலான காப்புறுதி முறைமை ஒன்று வகுக்கப்படும் என்று கமநல காப்புறுதி சபையின் தலைவர் குறிப்பிட்டார். இதில் மாட்டுத் தொழுவங்களை அமைத்தல், கறவை பசுக்களை கொள்வனவு செய்தல், வீட்டுத்தோட்ட செய்கை போன்றவற்றிற்கு கடனுதவி வழங்குதல் மற்றும் தரமுயர்ந்த விதைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நாற்று மேடைகளை அமைப்பதற்கும் நிதியுதவி வழங்கப்படும். உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தற்போதைய தருணத்தில் இருந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வரை எவரும் மேல் மாகாணத்தில் இருந்து வெளியே செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
உங்கள் கவனத்திற்கே. வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தைமலை முருகன் ஆலயத்தில் தங்கியிருந்து கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கு இம்முறை அனுமதி வழங்கப்பட மாட்டாதென்று ஆலய பரிபாலன சபை அறிவித்துள்ளது. சூரன் போரும் இடம்பெற மாட்டாது. கோவிட்-19 தொற்று பரவல் சூழலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சபையின் தலைவர் சுதுநிலைமை திசாநாயக்க தெரிவித்தார். கந்த சஷ்டி விரத காலத்தில் அடியார்கள் ஆலய வளாகத்தில் தங்கியிருந்து விரதம் இருப்பது ஆண்டாண்டு காலம் நீடிக்கும் வழக்கம். இந்த விரதம் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பமாகிறது. உலகச் செய்திகள். இரு புகழ்பெற்ற மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் உருவாக்கிய தடுப்பு மருந்தை விலை கொடுத்து வாங்கும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் 30 கோடி மருந்து அலகுகள் கொள்வனவு செய்யப்படும் என தெரிகிறது. ஃபைசர், பயோஎன்டெக் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தடுப்பு மருந்தொன்றை உருவாக்கியிருந்தன. இந்த மருந்து 90% செயல்திறன் வாய்ந்ததென நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது. இதற்கு கூடிய விரைவில் அமெரிக்க ஔடத ஒழுங்குறுத்தல் அமைப்பின் அங்கீகாரம் பெற்று இந்த மாத கடைசி பகுதிக்குள் பயன்பாட்டுக்கு விடப்போவதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். கடந்த வாரம் மிங் வகை மரநாய்களை கூட்டாக கொன்றொழிப்பதற்கு தாம் வழங்கிய அனுமதி சட்டவிரோதமானது என்பதை ஏற்றுக்கொள்வதாக டென்மார்க் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மெட்டே பிரெட்ரிக்சன் அம்மையார் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்த நாட்டில் 25 லட்சம் மரநாய்கள் கூட்டாக கொன்றொழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது டென்மார்க்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிங் மரநாய்களில் இருந்து கொரோனா வைரஸின் புதிய வகை வடிவம் ஒன்று மனிதர்களுக்கு தொற்றுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவை கொல்லப்பட்டன. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? வவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. சௌபாகியா கோவிட்-19 மறுமலர்ச்சி நிவாரண கடன் திட்டத்தின் கீழ் இதுவரை 61,907 தொழில் முயற்சிகளுக்கென 177 பில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகை கடனாக வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று ஆபத்து காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளை மேம்படுத்துவது இந்த கடன் திட்டத்தின் நோக்கமாகும். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி சுவீகரித்த வெற்றி கிண்ணம் மிகச் சிறப்பானது என அணியின் பயிற்றுவிப்பாளரும் இலங்கை அணியின் முன்னாள் தலைவருமான மஹேல ஜாவர்தன தெரிவித்துள்ளார். வெற்றி கிண்ணத்தை கையிலேந்திய புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு அவர் மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். மும்பை இந்தியன்ஸ் அணி நேற்று வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்திருந்தது. உலக புகழ்பெற்ற காற்பந்தாட்ட நட்சத்திரம் டியாகோ மரடோனா சிறப்பாக குணமடைவது அவரது குடும்பத்தவர்களின் பராமரிப்பில் தான் தங்கியிருக்கிறது என்று மரடோனாவின் மருத்துவர் தெரிவித்துள்ளார். இந்த வீரருக்கு கடந்த வாரம் மூளையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் அவரது மூளைக்கும் மண்டையோட்டுக்கும் இடையில் இருந்த இரத்தக்கட்டி அப்புறப்படுத்தப்பட்டது. சத்திர சிகிச்சைக்கு பின்னர் மரடோனா திடமாக இருக்கிறார் என மருத்துவர் மேலும் கூறினார். விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்குரிய போட்டியில் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி கண்டதை அடுத்து அங்கு
டிக்டாக்கிற்கு மீண்டும் அங்கீகாரம் பெறுவதற்கான போராட்டத்தை சீனாவின் பைட் டான்ஸ் நிறுவனம் ஆரம்பித்துள்ளது. இந்த காணொலி சேவையின் தளத்திலிருந்து வீடியோக்களை டவுன்லோட் செய்வதற்கு தடை விதிக்கும் உத்தரவை டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்தார். இந்த உத்தரவிற்கு அடிபணிந்தாலும் அமெரிக்க அரசின் தரப்பில் இருந்து இதுவரை பதிலும் கிடைக்கவில்லை என்று டிக்டாக் செயலியின் உரிமையாளர்கள் அறிவித்துள்ளார்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க என்எஸ்பியால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே என்எஸ்பிக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். என்எஸ்பி கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. சர்வதேச மட்டத்தில் சுற்றுலா பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை ஆக கூடுதலாக 78% வரை குறைந்து சுற்றுலா ஏற்றுமதியில் 1.2 டிரில்லியன் வரையிலான நஷ்டம் ஏற்படலாம் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்த தகவலை பங்கு நிலைவரம் பற்றி ஆராயும் நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அங்டாட் நிறுவனம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் சுற்றுலாத்துறை பாதிப்பால் உலக பொருளாதாரத்தில் ஆக கூடுதலாக 2.8% நஷ்டம் ஏற்படலாம் என தெரிகிறது. பொருளாதார செய்தி கேட்டீர்கள். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக நாளைய தினத்துக்கான வானிலை அறிக்கையில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யலாம். மேல் சபரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர்களுக்கு அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடிமின்னலுடன் மழை பெய்கையில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இடிமின்னல் தாக்கம் குறித்து அவதானம் தேவை என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். எவரும் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுவதற்கு தடை. இந்த தடையை தொடர்ந்து மாற்று புகிர்ந்த சேவைகள் ஏற்பாடு. இலங்கையில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,000 தாண்டியது. 45வது மரணமும் பதிவு. கொழும்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பெரும்பாலான குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு பூர்த்தி. புலம்பெயர் இலங்கை தொழிலாளர்களின் நலன்களில் அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. ஃபைசர் நிறுவனம் தயாரித்த தடுப்பு மருந்தை பெருமளவில் கொள்வனவு செய்ய தயாராகிறது ஐரோப்பிய ஒன்றியம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.